ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இது நீட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னா இதுல இருந்தே 25 to 30 மார்க்ஸ் நமக்கு ஈஸியாவே ஸ்கோர் பண்ணலாம். இந்த டாபிக் போர்டு எக்ஸாமா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வருஷமும் இதுல 5 to 8 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியா இந்த சாப்டர்ல இருந்து வரும். ஸோ இதுல நம்ம பார்க்க போற முதல் டாபிக் மெண்டல் அண்ட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜில் இருக்க சயின்டிஸ்ட் பேர் தான் கிரெகர் ஜான் மெண்டல். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, கிரெகர் ஜான் மெண்டல். ஸோ ஹீ இஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஏன் இவரை ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, ஏன்னா இவர் தான் நியூ கான்செப்ட் ஆஃப் ஜீன்ஸை நமக்கு கொடுத்தாரு. ஸோ இப்போ நமக்கு ஜீன்ஸ்னா என்னன்னு தெரியும், பட் அந்த காலத்தில் 1850s ஜீன்ஸ் ஒரு புது கான்செப்ட். இட் வாஸ் எ நியூ கான்செப்ட். ஸோ அதை கொடுத்தவர் இவர் தான். சரி, இதை எப்படி அவர் கொடுத்தாருன்னா, பிகாஸ் ஹி வாஸ் ஏபிள் டு கண்டக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஹி கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பீ பிளான்ட்ஸ். ஸோ பீ பிளான்ட்ஸ், அதாவது பைசம் சட்டைவம் பிளான்ட்ஸ்ல ஹி வாஸ் ஏபிள் டு கண்டக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக தான் ஜீன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அவர் கொடுத்தார். இது எப்போ அவர் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1856லேருந்து 1863 வரைக்கும், அதாவது ஒரு 7 years ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த 7 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் மூலமாக தான் இந்த ஜீன்ஸ் அப்படின்னு கான்செப்ட் இவர் கொடுத்துருக்காரு. மெண்டல் இதுக்கப்புறம் ஒரு 3 பேசிக் லாஸ் இருக்கு ஜெனட்டிக்ஸ்ல. அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இந்த லாஸ் எல்லாம் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா மெண்டல் தான். ஓகே, ஸோ இந்த லாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஜெனட்டிக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஹீ லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த மாடர்ன் ஃபீல்ட் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஹெரிடிட்ரி ஸ்டடீஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், கிரெகர் ஜான் மெண்டல் பீ பிளான்ட்ஸை சூஸ் பண்ணி அதில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி தான் ஜீன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொடுத்தார். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது, பட் ஏன் மெண்டல் பீ பிளான்ஸை சூஸ் பண்ணியிருக்காரு, ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக ஏன் அந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணணும்? ஸோ அந்த கொஸ்டின் நம்ம எல்லார் மனசுலையுமே இருக்கும், ரைட்? ஸோ why did he chose the pea plant? So why did he chose the pea plant? Okay, not any other plant. Because pea plant first point என்னன்னா, it has a short life cycle. ஸோ நீங்கள் லைஃப் சைக்கிள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் in the sense 3 to 4 weeks. ஸோ நிறைய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் அரௌண்ட் 1 yearலாம் வளரும். பட் நம்ம பீ பிளான்ட் பார்த்தீங்கன்னா 3 to 4 weeksல மெச்சூர் ஆகி சீட் ப்ரொடக்ஷனை கொடுத்துரும். ஸோ அதனால வெரி ஷார்ட் லைஃப் சைக்கிள். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ஸை சீக்கிரம் முடிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பீ பிளான்ஸ் ஆர் செல்ஃப் பாலினேட்டிங். ஸோ செல்ஃப் பாலினேட்டிங்னா என்னது, இப்போ அந்த ஃப்ளார் பைசெக்சுவல் ஃப்ளார். பைசெக்சுவல்னா இட் ஹேஸ் போத் மேல் அண்ட் female part in the same flower. So அதனால it is self pollinating. It could also be cross pollinated. Self pollination மட்டும் இல்ல, cross pollination. இப்போ உங்களுக்கு ஹைபிரிடா வேணும் அப்படின்னா we can do cross pollination also. Okay, so we can do cross pollination. So we can do cross pollination also for it. Then மூணாவது important point என்னன்னா, pea plants large number of seeds production. ஸோ there is a large number of seed production. அப்போ அப்சர்வேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த 3 பாயிண்ட்ஸ் அதனால தான் கிரெகர் ஜான் மெண்டல் பீ பிளான்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு. இப்போ பீ பிளான்ஸில் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இதில் 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. அதாவது 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். 7 contrasting characters. ஸோ இந்த பீ பிளான்ட்டோடைய ஃப்ளார் இப்போ எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ளார் அப்படின்னு எடுத்தாலே ஃப்ளார் கலரில் 2 டைப் ஆஃப் ஃப்ளார் கலர்ஸ் இருக்குது. ஒன்று வயலட் கலர் ஃப்ளார், இன்னொன்று ஒயிட் கலர் ஃப்ளார். இப்போ இதே சீட் கலர் எடுத்தோம்னா எல்லோ கலர் சீட், கிரீன் கலர் சீட். இந்த மாதிரி நமக்கு 7 கான்ட்ராஸ்டிங்னா என்னது, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் சொல்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேறுபாடு உள்ள ஒரு விஷயம், அதான் கான்ட்ராஸ்டிங். ஸோ 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து பீ பிளான்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ ஃப்ளார் கலர்ல பர்பிள் அண்ட் ஒயிட், ஃப்ளார் பொசிஷன்ல பாருங்க ஆக்சியல் அண்ட் டெர்மினல், சீட் கலர்ல yellow and green, seed shape round and wrinkled, pod shape la inflated and constricted, pod color la green and yellow, and stem length la tall plant and short plant. So இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரோஜீனி, அதாவது ஆஃப் ஸ்ப்ரிங் கொடுக்கறதோட்டு நம்ம பீ பிளான்ஸை வந்து மெண்டல் சூஸ் பண்ணார் பிகாஸ் ஆஃப் 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். ஸோ இது எல்லா கேரக்டர்லையும் ஒன்று வந்து டாமினன்ட், ஒன்று வந்து ரிசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து லேட்டர் வீடியோஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டாமினன்ட் அப்படின்னா வந்து அதுதான் வந்து ரொம்ப டாமினண்டான கலர். ஓகே, இப்போ வந்து ஒரு ஜீன், இப்போ பர்பிள் ஜீன் ஒயிட் ஜீன் ரெண்டு ஜீனும் இருக்குது, ஆனால் வந்து பர்பிள் தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, பர்பிள் ஃப்ளார் தான் வந்து வரும், ஒயிட் ஃப்ளார் வராது, ஏன்னா பர்பிள் தான் டாமினன்ட். ஸோ நான் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து டாமினன்ட் ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். நான் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து டாமினன்ட் ட்ரைட். ஸோ எல்லா கேரக்டருமே வந்து டாமினன்ட் ரிசசிவ்னு ரெண்டு வரும். ஸோ நான் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே டாமினன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லோ அண்ட் கிரீன் சீட் கலர்ல வந்து எல்லோ சீட் கலர், ஓகே, எல்லோ சீட் கலர் இஸ் த டாமினன்ட் ஒன். அதே மாதிரி பாட் கலர் கிரீன் அண்ட் எல்லோ, அதுல வந்து கிரீன் கலர் இஸ் த டாமினன்ட் ஒன். ஓகே, ஸோ நான் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே டாமினன்ட் ட்ரைட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் அதில் எது டாமினன்ட் எது ரெசசிவ். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஃபியூச்சரில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒய் மெண்டல்ஸ் ஒர்க் வாஸ் நாட் பப்ளிஷ்ட். ஓகே, ஸோ மெண்டல்ஸ் அவர்கள் வந்து 1856 to 1863 ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஒர்க் பப்ளிஷே ஆகல. அதாவது ஒன்லி வந்து லோக்கல் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி லோக்கல் ஜேர்னல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல மட்டும்தான் வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ லோக்கல் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ்ல மட்டும்தான் இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் ஆகல, அதுவும் லிமிட்டட் சர்க்குலேஷன் தான். ஏன் வந்து அந்த காலத்துல வந்து அதை வந்து அக்செப்டே பண்ணல. 1900s மேலதான் வந்து மெண்டலோடைய ஒர்க்கை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1900க்கு முன்னாடி, அதாவது ஒரு 50 இயர்ஸாகவே வந்து அவருடைய ஒர்க்கை பப்ளிஷே பண்ணல. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சயின்டிஸ்ட் வந்து அப்போ இருந்த அந்த மேத்தமேட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சை வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா வந்து மெண்டல் வந்து நிறைய வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் வச்சு தான் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. மேத்தமேட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மெண்டல் நான் சொன்ன மாதிரி ஜீன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காரு. இந்த ஜீன்ஸ், குரோமோசோம் இதெல்லாம் வந்து நியூ கான்செப்ட். ஏன்னா அப்போ வந்து மைக்ரோஸ்கோப்பி வந்து அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ல இல்லை. 1900ஸ்க்கு மேலே தான் மைக்ரோஸ்கோப் டெக்னிக்ஸ் எல்லாமே டெவலப் ஆச்சு. ஸோ அப்போ ஜீன்ஸை, குரோமோசோம் இந்த கான்செப்ட்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்த தொட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ மெயினாக வந்து இந்த ரெண்டு ரீசன் தான். ஒன்று வந்து மேத்தமேட்டிக்கல் மாடல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணலை. ரெண்டாவது வந்து ஜீன்ஸ், அது வந்து அப்போ வந்து ரொம்ப நியூ கான்செப்ட். ஓகே, இட் வாஸ் அ நியூ கான்செப்ட். ஸோ அதனால இதை வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நான் சொன்னபடி 1900s வரைக்கும் அவர் ஒர்க் பப்ளிஷ் ஆகல. பட் ஆஃப்டர் 1900 ஓகே மெண்டலுடைய ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் வந்து அவர் ஒர்க்கை வந்து வெரிஃபை பண்ணி மெண்டலுடைய ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏன் வந்து அவருடைய ஒர்க் சக்ஸஸ் அப்படின்னா, he used pure breeding plants for experiments. ஓகே, அவர் யூஸ் பண்ண எல்லா பேரண்ட் பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரீடிங். he used pure breeding plants for all his experiments. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவர் ஸ்டடி பண்ண எல்லா சாம்பிள் சைஸுமே லார்ஜ் சாம்பிள் சைஸ். ஒரு 50 பிளான்ட், ஒரு 60 பிளான்ட் இந்த மாதிரி சைஸில் வச்சு தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லார்ஜ் சாம்பிள் சைஸ். ஸோ அதனால இவருடைய ஒர்க் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருந்திருக்கு. மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுற போது when you use mathematics for analysis, இந்த லார்ஜ் சாம்பிள் சைஸால் அவருடைய ஒர்க் வந்து அக்யூரேட்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒர்க்கை நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம். ஸோ அதனால தான் மெண்டல்ஸ் ஒர்க் வாஸ் அ பர்ஃபெக்ட் சக்ஸஸ்.
ஸோ இதோடைய கண்டினியூவேஷனாக அவருடைய லாஸ், அதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.